கோவையில் தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர் 10க்கும் மேற்பட்டோர் கொண்ட கும்பலால் சரமாரியாக தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்லூரி விடுதியில் போதைப்பொருள் பயன்பாட்டை தட்டி கேட்ட விவகாரத்தில் மாணவர் குறிவைக்கப்பட்டாரா? நடந்தது என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் 20 வயதான அமுதன். இவர் கோவை பொள்ளாச்சி சாலையில் பிரீமியர் மில் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். திங்கட்கிழமை இரவு அமுதனும் அவரது நண்பரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது 10க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இருவரையும் வழிமறித்து மடக்கியுள்ளனர். கண்ணிமைக்கும் நேரத்தில் தாக்கத் தொடங்கிய அந்த கும்பல் இருவரையும் சரமாரியாக அடித்து உதைத்துள்ளனர். அமுதனுடன் வந்த நண்பர் அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் அமுதன் மட்டும் தனியாக அந்த கும்பலிடம் சிக்கிக் கொண்டார். அந்த கும்பல் சற்றும் இரக்கமின்றி அமுதனை கண்மூடித்தனமாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்து இரத்த காயங்களுடன் விழுந்து கிடந்த அமுதனை அவரது நண்பர்கள் வந்து இருசக்கர வாகனத்தில் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே அமுதன் பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். தகவல் அறிந்து வந்த செட்டிப்பாளையம் போலீசார் அமுதனின் உடலை சிங்காநல்லூர் ESI மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். இதனிடையே அமுதனின் மரணத்திற்கு கல்லூரி விடுதியில் ஏற்கனவே ஏற்பட்ட பிரச்சனையே காரணமாக இருக்கலாம் என அவரது பெற்றோர் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். அதே போதை பொருளால தானே என் பையன் உயிர் போயிடுச்சு. இது ஏன் நீங்க தடுக்கல? யாருக்கும் இந்த மாதிரி எந்த காலேஜ் பசங்களுக்கும் நடக்கூடாது சார். ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். என் பையனோட சில நாட்களுக்கு முன்பு கல்லூரி விடுதிக்கு பின்புறம் கீழே விழுந்த ஹெட்போனை எடுக்க அமுதனும் அவரது நண்பரும் சென்றுள்ளனர். அப்போது அங்கு சமையல் பணியில் ஈடுபட்டிருந்த சில வடமாநில தொழிலாளர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தியுள்ளனர். அதை அமுதனும் அவரது நண்பரும் சேர்ந்து தட்டி கேட்டுள்ளனர். இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இருதரப்புக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரம் கல்லூரி நிர்வாகத்தின் கவனத்திற்கு சென்றதை தொடர்ந்து அமுதனையும் அவரது நண்பரையும் விடுதியிலிருந்து வெளியேறுமாறு நிர்வாகம் கூறியதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். சில நாட்கள் நண்பரின் அறையில் தங்கியிருந்த அமுதன் பிரச்சனை முடிந்ததாக கருதி ஒரு வாரத்திற்கு முன்பு மீண்டும் கல்லூரி விடுதிக்கு திரும்பி இருக்கிறார். இந்த சூழலில்தான் திங்கட்கிழமை இரவு வெளியே சென்றபோது அமுதனை மர்ம கும்பல் வழிமறித்து தாக்கி கொன்றுள்ளது. கல்லூரி விடுதியில் போதைப் பொருள் பயன்பாட்டை தட்டி கேட்டதற்காக அமுதன் குறிவைக்கப்பட்டாரா? விடுதியில் ஏற்பட்ட முந்தைய பிரச்சனைக்கும் இந்த தாக்குதலுக்கும் தொடர்பு உள்ளதா? 10க்கும் மேற்பட்டோர் ஒன்று சேர்ந்து மாணவரை தாக்கியதன் பின்னணி என்ன என்பது குறித்து போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே அமுதனை தாக்கியதாக அவரது நண்பர் அளித்த தகவலின் அடிப்படையில் 10 இளைஞர்களை பிடித்துள்ள செட்டிப்பாளையம் போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தனது மகனுக்கு எந்தவிதமான கெட்ட பழக்கமும் இல்லை என கூறும் அமுதனின் பெற்றோர் கல்லூரியை சுற்றிலும் போதைப் பொருள் நடமாட்டம் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். விடுதியில் தொடங்கிய பிரச்சனை மாணவரின் உயிரை பறிக்கும் அளவுக்கு சென்றதா? அமுதனின் மரணத்தின் பின்னணியில் உண்மையில் நடந்தது என்ன என்பதை போலீஸ் விசாரணை வெளிக்கொண்டு வருமா? நாங்கள்